பிரைஸ் தி லார்ட். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்லியிருக்கிறது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல தேவனை பின்பற்றக்கூடிய தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இந்த வெளிச்சமானது வேதம் சொல்லியிருக்கிறது, உலகத்துக்கு வெளிச்சம், லைட் ஆஃப் த வேர்ல்ட். தேவனுடைய பிள்ளைகள் நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த கிராமத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இருக்கிற தெருவுக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வாழ்கின்ற பட்டணத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வாழக்கூடிய தேசத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வெளிச்சமும் இந்த இடத்துல உலகமும் சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒப்புமையாய் சொல்லியிருக்கிறார், மலை மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார். விசுவாச வாழ்க்கை, வெளிச்சமுள்ள வாழ்க்கை ஒரு இடத்துல அடைத்து வைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, மூடி திரையிடப்பட்ட வாழ்க்கை அல்ல. அது எல்லாரும் காணும்படியாக, எல்லாரும் பலனடையும்படியாக தேவ பிள்ளையினுடைய வெளிச்சம் செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சோ இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சத்தோடு தொடர்புடையதா இருக்கிறது. நம்முடைய கிராமத்துக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு வெளிச்சம். நம்மிலிருந்து வெளிச்சம் அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் இன்றைக்கு வாழ்வடைய வேண்டும், மீட்படைய வேண்டும், ரட்சிப்படைய வேண்டும், சாபத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இந்த புதிய நாளில தேவனுடைய வார்த்தைக்குள்ள வரும்போது வேதம் சொல்லியிருக்கிறது, இந்த வெளிச்சமானது நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய நற்கிரியைகளும் நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய தேவ மகிமையும் பற்றி சொல்லப்படுகிறது. இந்த நாளில நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நமக்குள் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் என்றால் தேவனுடைய வெளிச்சம் அது வெளிப்படும், நற்கிரியைகளால வெளிப்படும். அது தேவ மகிமையை எல்லாரும் காணும்படி பரமபிதாவினுடைய தயவையும் இரக்கத்தையும் ஈவையும் வெளிப்படுத்தும். இந்த நாளில அந்த வெளிச்சம் உங்களுக்குள் வெளிப்படும் போது உங்கள் மூலம் அநேகர் பலனடைவார்கள், பயன்பெறுவார்கள். நீங்கள் தேவ மகிமையை சுமக்கின்ற பாத்திரமா இருப்பீர்கள். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த புதிய நாளில நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. உலகத்துக்கு வெளிச்சமாய் எங்களை வைத்திருக்கிறவரே, இந்த நேரத்துல யாரெல்லாம் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய வெளிச்சம், உங்க தெய்வீக மகிமை, உங்க பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க, அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.